புராண இதிகாச கதைகளின்படி ஓணான்களுக்கு நிறம் மாறும் சக்தி எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திரேதா யுகத்துல மருத்தன்னு பெயர் கொண்ட ஒரு மன்னர் இருந்தாரு. தன்னுடைய வாழ்க்கை முடிய போற தருவாயில சொர்க்கத்தை அடைய வேண்டி அஸ்வமேத யாகம் ஒண்ணு செஞ்சாரு. அந்த யாகம் முடிவடைய போற தருவாயில தங்களுக்கான அவிர்வாகங்களை வாங்குறதுக்காக எல்லா தேவர்களும் அங்க வந்தாங்க. அந்த நேரமா பார்த்து திடீர்னு அந்த இடத்துக்கு ராவன் புஷ்பக விமானத்துல வந்தாரு. அவர் என்ன செய்வார்னு எல்லாருக்குமே தெரியுமாச்சே. அதனால எல்லா தேவர்களும் ஆளுக்கு ஒரு உருவத்துக்கு மாறி மறைஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே போர்ல தோற்று இலங்கையை விட்டு ஓடிய அவருடைய சகோதரனான குபேரன் ஓணான் உருவத்துக்கு மாறி அங்கிருந்த ஒரு மரக்கிளையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ராவணன் வந்தாரு, மருத்தனை போருக்கு அழைச்சாரு, வேள்வியை அழிச்சாரு. வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பியும் போயிட்டாரு. ஓணான் உருவத்துக்கு மாறிய குபேரன் தன்னை காப்பாற்றிய ஒரே காரணத்துக்காக எதிரிகள் தாக்க வந்தா தப்பிக்கிறதுக்கு ஏதுவா நிறம் மாறும் சக்திய ஓணான்களுக்கு தந்தாரு. அது வரைக்கும் கருப்பு நிறத்துல மட்டுமே இருந்த ஓணான்கள் அதற்கப்புறமா பச்சை நிறம், பழுப்பு நிறம்னு பல வண்ணங்கள்ல தங்களுடைய நிறத்தை மாத்திக்க ஆரம்பிச்சுது.